26/7/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் ஒரு பொழுதும் களைப்படையாதீர்கள். சரீர உணர்வு என்னும் புயல்களே உங்களை களைப்படைய செய்கின்றன. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் களைப்பு அகன்றுவிடும். கேள்வி: 21 பிறவிகளுக்கான உங்கள் மேன்மையான பாக்கியத்தை பாழாக்குகின்ற சம்ஸ்காரம் எது? 21 பிறவிகளுக்கான உங்கள் மேன்மையான பாக்கியத்தை பாழாக்குகின்ற சம்ஸ்காரம் எது? பதில்: முரண்படுகின்ற சம்ஸ்காரத்தை எவராவது கொண்டிருந்து தந்தையுடனோ அல்லது கல்வியுடனோ முரண்பட்டால் அப்பொழுது அவருடைய பாக்கியம் 21 பிறவிகளுக்கு பாழாகுகிறது. இதனாலேயே பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எவ்வாறு நீங்கள் பலருக்கும் விளங்கப்படுத்தினீர்கள் அல்லது எவ்வாறு நீங்கள் பல்வேறு மக்களுக்கு உதவினீர்கள் என்னும் சரீர உணர்வின் காரணமாக ஒரு பொழுதும் எவ்விதமான தவறான போதையையும் கொண்டிருக்க வேண்டாம். பாபா எவ்வளவு மகத்தான அதிகாரி என பாருங்கள். இருப்பினும் அவர் மிகவும் ஆணவமற்றவர் ஆவார். ஆகவே தந்தையை பாருங்கள். பாடல்: ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். உங்கள் சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன. ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். உங்கள் சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் அன்பிற்கினிய குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். சேவாதாரி குழந்தைகளும் யோகத்தில் மூழ்கி இருப்பவர்களும் மிகவும் விரைவாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். இரவு பயணிகளாகிய எங்களின் இரவு, அதாவது பிராமணர்களாகிய எங்களின் இரவு இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. பக்தி மார்க்கம் இரவு என அழைக்கப்படுகிறது. இரவு என அர்த்தப்படுகின்ற அரை கல்பம் முடிவுக்கு வருகிறது. எல்லைக்குட்பட்ட பகலும் இரவும் உள்ளன. பிராமணர்களின் பகலாகிய அரை கல்பமும் பிராமணர்களின் இரவாகிய மற்றைய அரை கல்பமும் உள்ளன. இந்நேரத்தில் தந்தை வரும் பொழுது இருளே உள்ளது. இதுவே அதிகாலை பொழுது என்னும் முதல் ஒளியின் நேரம். காலை வரவுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் களைப்படைய வேண்டாம். மக்கள் கால்நடையாக செல்கின்ற பௌதீக யாத்திரைகள் உள்ளன.
அவர்கள் மிகவும் மெதுவாக பயணித்து அவர்கள் மிகவும் மெதுவாக பயணித்து வழி எங்கும் கட்டப்பட்டுள்ள ஓய்வு விடுதிகளில் பல தடவைகள் பயணத்தை நிறுத்துகிறார்கள். குறித்த தங்குமிடங்களில் தாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். முன்னர் அவர்கள் பெருமளவு அன்புடனும் பக்தியுடனும் கால்நடையாக செல்வது வழக்கம். அதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படும். இது மிகவும் இலகுவானது. இது இலகு நினைவு அல்லது யோகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். களைப்படைவது என்றால் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவது என்று அர்த்தமாகும். ஆம், மாயையின் தடைகள் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் களைப்படைந்தவர்கள் ஆகக்கூடாது. நீங்கள் களைப்படையும் பொழுது சரீர உணர்வுடையவர்கள் ஆகுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, உங்கள் சரீரங்களின் ஜீவனோபாயத்துக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு அனுமதியுள்ளது. உங்கள் ஜீவனோபாயத்துக்கு 8 மணித்தியாலங்களையும் ஓய்வுக்கு 8 மணித்தியாலங்களையும் இதற்கு 8 மணித்தியாலங்களையும் கொடுங்கள். எவ்வாறாயினும் எவரும் முழு 8 மணித்தியாலங்களையும் கொடுப்பது இல்லை. இறுதியில் உங்களால் இந்த நினைவில் 8 மணித்தியாலங்கள் நிலைத்திருக்க இயலும். தொடர்ந்தும் உங்கள் அட்டவணையை அதிகரியுங்கள். நீங்கள் வந்து இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது பாபாவை நினைவு செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. இது தியானத்தை வழி நடத்துதல் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பாபாவின் நினைவில் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. 5 முதல் 10 நிமிடங்கள் மாத்திரமே யோகத்தில் அமர்ந்திருக்க எண்ணுகின்ற பலர் இருக்கின்றார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், உங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இங்கு மங்கும் செல்லும் பொழுது யோகத்தில் நிலைத்திருங்கள். மக்கள் கங்கையில் நீராட செல்லும் பொழுது தொடர்ந்தும் ராம நாமத்தை ஜெபிக்கிறார்கள். இங்கு நீங்கள் எதனையும் ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் மாத்திரமே பேசுகிறார். நினைவு யாத்திரையிலேயே உங்கள் நன்மை உள்ளது. நீங்கள் இதில் களைப்படைந்தவர்கள் ஆகாதீர்கள். இதில் பல புயல்கள் வரும். அவை புழுதி புயல்கள் போன்றவை அல்ல. மாயையின் புயல்கள் வரும் பொழுது புத்தியின் யோகம் துண்டிக்கப்படுகிறது. பின்னர் நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தையும் குழந்தைகளையும் நினைவு செய்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், அவ்வியாபாரம் போன்ற அனைத்தும் முடிவடைய போகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களால் வாரிசுகளாக ஆக இயலாதிருக்கும். ஏனெனில் அனைத்தும் அழிவடைய போகிறது. இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் வாரிசுகளே இங்கு உள்ளார்கள். எல்லைக்குட்பட்ட ஆஸ்திகள் அழிவடையுள்ளன. தங்கள் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் இவ்வாறு அல்லது அவ்வாறு ஆகுவார்கள் என செல்வந்தர்கள் எண்ணுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது அந்த அளவு நேரம் எஞ்சியிருக்கவில்லை. ஆகவே உலகத்துக்கான பற்று அனைத்தையும் முழுமையாகவே அகற்றுங்கள். இது ஒரு சுடுகாடாகும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை அல்லது குழந்தைகள் போன்றோரை
பற்றி கவலைப்படும் பொழுது மரணித்தால் உங்களையே தேவையின்றி அழிப்பீர்கள். உங்களையே தேவையின்றி அழிப்பீர்கள். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்தால் பெரும் செழிப்பு இருக்கும். சரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் அனைத்தும் பாழாகுகிறது. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதனால் செழிப்பு இருக்கிறது. நீங்கள் அதிகளவு நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெருமளவு பெறுகிறீர்கள். நினைவில் நிலைத்திருக்காததனால் பெரும் இழப்பு இருக்கும். பின்னர் அது கல்பமாக ஓர் இழப்பாக இருக்கும். இது அத்தகைய பெரும் இழப்புக்கான ஒரு விடயமாகும். எவ்வாறு உங்கள் முழு ஆஸ்தியையும் கோருவது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். செல்வத்துக்கான அதிகளவு பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் எதிலும் அதிகளவில் ஈடுபடுபவராக இருக்கக்கூடாது. ஒருவர் கடனாளியாகும் பொழுது அவர் முழுமையாகவே சிவபாபாவை மறந்து விடுகின்ற வகையில் அதிகளவு கவலை இருக்கின்றது. தாங்கள் இப்பாதைக்கு வந்த காரணத்தினால் தாங்கள் கடனாளி ஆகினார்கள் அல்லது தாங்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என அவர்கள் இந்த ஞானத்தை அப்பொழுது குறை சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு பொழுதும் அவ்விதமாக சிந்திக்கக்கூடாது. ஏதாவது நோய் போன்றன உள்ள பொழுது அது கர்ம வேதனையாகும். கர்ம கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்படுவதும் சிறந்ததாகும். தர்மராஜின் தடியை விட நோய் மேலானது. கர்ம வேதனை தீர்க்கப்பட வேண்டும். இச்சரீரங்கள் பெருமளவு நோய்வாய்ப்பட்டுள்ளன. அவை அதிகளவு பராமரிக்கப்பட வேண்டும். முன்னேறும் பொழுது அவர்கள் சில சமயங்களில் நிறுத்திற்கு வருகின்றார்கள். நிறுத்தத்திற்கு வருகின்றார்கள். சிலருக்கு இதய வலுவலும் ஏற்படுகிறது. அத்தகையதொரு பழைய உலகம் முழுமையாகவே புத்தியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தங்கள் தந்தை தங்களுக்காக ஒரு புதிய வீட்டை கட்டி கொண்டிருப்பதை குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இதயங்கள் பழையதிலிருந்து அகன்று விடுகின்றன. அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா விரைவாக புதிய வீட்டை கட்டி முடியுங்கள். இப்பழைய வீட்டில் பெருமளவு பிரச்சனைகள் உள்ளன. இப்பழைய உலகம் மிகவும் தீயது என்பதை நீங்களும் அறிவீர்கள். இது உங்களுடைய எல்லையற்ற துறவரமாகும். அம்மக்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் துறக்கிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட துறவரம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் விகாரங்களை துறக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், சரீரத்தினுடனும் சரீர உறவினர்களினதும் உறவுகள் அனைத்தும் துண்டித்து விட்டு சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்கள் மூலமாக நீங்கள் பார்க்கின்ற இவ்வுலகத்தை மறந்து விடுங்கள். ஸ்வர்க்க ராஜ்யத்துக்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறீர்கள் என்பதை உங்கள் புத்தி அறிந்து உள்ளது. நீங்கள் ஞானமாகிய 3வது கண்ணை பெற்று விட்டீர்கள். இவை அனைத்தும் சுடுகாடாக மாறப்போகிறது. அதற்கான அன்பை கொண்டிருக்க வேண்டாம். இன்றைய நாட்களில் மக்களிடம் பெருமளவு பணம் உள்ளதனால் விகாரங்கள் மேலும் அதிகளவுக்கு விசை மிக்கவையாகிவிட்டன. காம விகாரம் மிகவும் உறுதியாகிவிட்டது. அவர்களால் காம விகாரமின்றி இருக்க முடியாதுள்ளது. அவர்கள் 4 முதல் 5 வருடங்கள் தூய்மையாக இருந்த பின்னர் எழுதுகிறார்கள்,
பாபா இன்று அவன் தீய ஆவியால் செல்வாக்கு உட்படுத்தி தனது முகத்தை அழுக்காக்கினான். அவன் அத்தகையதோர் அறையினால் வருந்துகிறான். அவன் 5ஆம் மாடியில் இருந்து நேராக கீழே வீழ்ந்தான். முதலாவது சரீர உணர்வாகும். நீங்கள் உச்சியிலிருந்து கீழே விழுந்தவுடன் முழுமையாக நொறுக்கப்படுவதுடன் அனைத்தும் முடிவடைகிறது. உங்கள் எலும்புகள் அனைத்தும் முழுமையாகவே உடைகின்றன. பின்னர் முயற்சி செய்வதற்கு நேரம் எடுக்கிறது. இதுவே பெரிய அறையாகும். இதனாலேயே பாபா கூறுகிறார், காமமே கொடிய எதிரி. விகாரத்தில் ஈடுபடுவது தூய்மையின்மை என அழைக்கப்படுகிறது. நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா எங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக்குங்கள். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் முழுமையாக விகாரமற்று இருந்தார்கள். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் முழுமையாக விகாரமற்று இருந்தார்கள். பாரதம் முழுமையாகவே விகாரமற்று இருந்தது. இப்பொழுது பாரதம் விகாரமுடையதாக உள்ளது. சூரிய வம்சத்தவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ராமராஜ்யத்தில் விகாரங்களின் குறிப்பே இல்லாத பொழுதிலும் தொடர்ந்தும் கலைகள் குறைவடைகின்றன. 1250 வருடங்கள் கடந்து விட்டதனால் அந்த அளவுக்கு உலகின் வலிமை குறைவடைந்துள்ளது. இதனாலேயே அது முதலில் சத்தோ பிரதானாக உள்ளது. பின்னர் அது சத்தோ ஆகுகிறது. நீங்கள் மம்மாவையும் பாபாவையும் பின்பற்றி சூரிய வம்சத்துக்கு சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியுமாக விரும்புகிறீர்கள். இதில் சிரமத்துக்கான அல்லது செலவுக்கான கேள்வியே கிடையாது. நீங்கள் எதனையும் கூறவும் தேவையில்லை. ஆனால் நினைவில் நிலைத்திருங்கள். இது இலகு யோகம் என அழைக்கப்படுகிறது. இதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. பாபாவின் முன்னிலையில் உள்ள நீங்கள் அனைவரும் மகாராத்திகள் ஆவீர்கள். இதில் முழுமையான யோகம் இருக்க வேண்டும். அப்பொழுதே அம்பு இலக்கை தாக்க முடியும். இதுவே யோக சக்தியாகும். யோகம் பெருமளவுக்கு பின்னடைவாக உள்ளது. யோகத்தில் பல தடைகள் ஏற்படுகின்றன. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கூறுகிறார், ஒரு பொழுதும் தந்தையுடனோ அல்லது கல்வியுடனோ முரண்பட வேண்டாம். நீங்கள் முரண்பட்டால் 21 பிறவிகளுக்கான உங்கள் பாக்கியத்துடன் முரண்படுகிறீர்கள். மிக சிறந்த குழந்தைகளும் முரண்பட ஆரம்பிக்கிறார்கள். தாங்கள் எவ்வாறு பலருக்கு விளங்கப்படுத்தினார்கள் என்னும் சரீர உணர்வின் போதை அவர்களுக்கு உள்ளது. சரீரத்தின் அகங்காரம் உள்ள பொழுது அவர்கள் வீழ்கிறார்கள். இதில் அகங்காரம் இருக்கக்கூடாது. சிவபாபாவுக்கு ஏதாவது அகங்காரம் உள்ளதா? அவர் மிகவும் ஆணவமற்றவர். இருப்பினும் அவர் அத்தகையதோர் மகத்தான அதிகாரி ஆவார். அவர் கூறுகிறார், நான் ஒரு சாதாரண வீட்டில் சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறேன். நான் ஒரு செல்வந்த நபரின் வீட்டுக்கு வருவதில்லை. ஆகவே குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது விழித்தெழ வேண்டும். பாபா உங்களுக்கு மிக சிறந்த தந்திரோபாயங்களை கொடுக்கிறார். குழந்தைகளாகிய உங்களின் காரணமாகவே தாமதம் ஏற்படுகிறது. நாடகத்துக்கு ஏற்ப இன்னமும் உங்கள் ஸ்திதி அந்தளவு வலிமை உடையதாகவில்லை. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது உறுதியானவர்களாகுவீர்கள்.
இத்தனை வருடங்களில் சொர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு விடும் என நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறுகிறோம். மக்கள் இதனை செய்தித்தாள்களில் வாசிக்கும் பொழுது வந்து உங்களிடம் இதனை பற்றி வினவுவார்கள். சில வருடங்களில் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். ஆகவே நிச்சயமாக விநாசமும் நடைபெறும். பலர் வருவார்கள். இச்சொத்து போன்றதோ ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரமே உள்ளது. பலர் வருவார்கள். இச்சொத்து போன்றதும் ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரமே உள்ளது. நீங்கள் இச்சொத்தை உங்கள் சொத்தாக கருதுவதில்லை. மேலும் குறுகிய காலத்துக்கு மாத்திரமே இவை அனைத்தும் எஞ்சியிருக்க போகின்றது என நீங்கள் அறிவீர்கள். இக்கட்டடங்கள் போன்றன நீங்கள் தங்கியிருப்பதற்கே கட்டப்பட்டு வருகின்றன. ஏனெனில் பல குழந்தைகள் புத்துணர்ச்சியூட்டப்படுவதற்காக மதுவனத்துக்கு வருகிறார்கள். மதுவனமே தலைமை நிலையம் ஆகும். நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் நாளை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள்? நீங்கள் இன்று தபஸ்யா செய்கிறீர்கள். பின்னர் நீங்கள் டெல்லிக்கு பிருந்தாவனத்துக்கு சென்று ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். எவ்வாறு உங்கள் ஞாபகார்த்தம் இங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக காண்பிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் செய்வது அனைத்தையும் நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் செய்தோம். எல்லாவற்றுக்கும் முதலில் சிவனுக்கு ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. பின்னரே தில்வாலா ஆலயம் போன்றன கட்டப்பட்டன. அனைத்தும் புத்தியில் மூலமே செய்யப்பட வேண்டும். எப்பொழுது தில்வாலா ஆலயம் கட்டப்பட்டது என்பதை நீங்கள் கணக்கிட விரும்பினால் நீங்கள் அதனை செய்யலாம். இது எங்களுடைய மிகச் சரியான ஞாபகார்த்தமாகும். அது ஸ்தாபனையின் ஞாபகார்த்தம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். சேவையை அதிகரிப்பதற்கான இவ்வழிமுறைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ராமர் சென்ற பொழுது ராவணனும் சென்றான். அவனுடன் அவனுடைய பெரிய குடும்பமும் சென்றது என்னும் கூற்றும் உள்ளது. ராவணனுடைய குடும்பம் எவ்வளவு பெரியது என பாருங்கள். ராமருடைய குடும்பம் எவ்வளவு சிறியது என பாருங்கள். புகழ் சரியானதே, ஆனால் எவராலும் அதனை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். இருப்பினும் அந்த நம்பிக்கை இருப்பதில்லை. நீங்கள் நிச்சயமாக உங்கள் சரீரங்களின் ஜீவனோபாயத்துக்காக செயல்களை செய்ய வேண்டும். பாண்டவர்களாகிய சேவாதாரி குழந்தைகள் இந்த அரசாங்கத்திடமிருந்து பராமரிப்பை பெற முடியும். நாங்கள் அவர்களுக்கு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். அதற்கேற்ப குழந்தைகளின் ஸ்திதி இருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இவ்வுலகின் அனைத்தும் மறக்கப்பட வேண்டும். நினைவு யாத்திரையில் உறுதியான போதையில் இருப்பவர்களே மிகவும் உறுதியானதொரு ஸ்திதியை கொண்டிருப்பார்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை விட்டு நீங்கும் பொழுது அது சிவபாபாவின் நினைவிலேயே நீக்கப்பட வேண்டும். அதே போன்று சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தின் நினைவில் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்குகிறார்கள். அந்நேரத்தில் சூழலில் மயான அமைதி இருக்கிறது. ஒருவர் மரணிக்கும் பொழுது குடும்பத்தில் மயான அமைதி நிலவுகிறது என்பதை பாபா அனுபவம் செய்துள்ளார். இங்கும் அதுவே பொருந்துகின்றது. இறுதியில் நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டால் போன்று இருக்கும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தொடர்ந்தும் சரீர உணர்வு துறக்கப்பட வேண்டும். இறுதியில் நீங்கள் உங்கள் சரீரங்களை
சந்தோஷத்திலும் மலர்ச்சியிலும் விட்டு நீங்க வேண்டும். இறுதியில் நீங்கள் உங்கள் சரீரங்களை சந்தோஷத்திலும் மலர்ச்சியிலும் விட்டு நீங்க வேண்டும். அவ்வளவுதான். நாங்கள் எங்கே செல்கிறோம், உங்களுக்கு அத்தகையதொரு ஸ்திதி இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றி மாலையில் கோர்க்கப்பட தகுதி வாய்ந்தவர்களாகுவீர்கள். உங்களிடம் அமைதியாகி மின்சாரம் உள்ளது. உங்களிடம் அமைதியாகிய மின்சாரம் உள்ளது. எவராவது வரும் பொழுது அவர் கூறுகிறார், இங்கு பெருமளவு அமைதி உள்ளது. இது உண்மையான அமைதியாகும். ஆத்மா சரீரத்திலிருந்து பற்றற்றவராகுகிறார். நீங்கள் அமைதி சொரூபங்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் எங்களுடைய ஆதி தர்மத்தில் அமர்ந்திருக்கிறோம். மனிதராலும் செயல்களை செய்யாமல் இருக்க முடியாது. அத்த யோகாவினால் அம்மக்களால் எதைத்தான் செய்ய முடியாது. அமைதியே உங்கள் ஆதி தர்மம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இங்கு எங்கள் பாகங்களை நடிப்பதற்கே வருகிறோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதுடன் உங்கள் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதற்கான நீங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், என்னை வீட்டில் நினைவு செய்யுங்கள். நான் இங்கே தற்காலிகமாக மாத்திரமே வருகிறேன். உங்கள் புத்தி அமைதி தாமத்தில் பாபாவில் நினைவில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் வீடாகிய உங்கள் ஆஸ்தியையும் கோர வேண்டும். அது ஆத்மாக்களின் வீடும் இது உயிருள்ளவர்களின் வீடுமாகும். உங்கள் வீட்டை மறக்க வேண்டாம். உங்கள் தந்தையையும் மறக்க வேண்டாம். தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகி வீடு திரும்புவீர்கள். ஞானத்தை கிரகிப்பதனால் புதிய உலகிற்கு சென்று ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். இயலுமான வரையில் தொடர்ந்தும் ஏனைய பலருக்கும் பாதையை காண்பியுங்கள். எப்பொழுதும் தந்தையை பாருங்கள். தந்தை என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் அனைத்தையும் தாய்மார்களிடம் கொடுத்தார். அந்த ஒரேயொருவர் தாய்மார்களுக்கு சேவை செய்வதற்காக அனைத்தையும் பயன்படுத்துவதற்கான வழிகாட்டலை கொடுத்தார். ஏனையோர் இவரை பார்த்த பொழுது அவர்களும் இவரை பின்பற்றி தங்களை அர்ப்பணித்தார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் இங்கு தங்கியிருக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும். நாடகத்துக்கு ஏற்ப பத்தியும் உருவாக்கப்பட வேண்டும். பாகிஸ்தானுக்கும் இந்துஸ்தானுக்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டது. உங்கள் பக்தி முதலில் பாகிஸ்தானிலேயே ஆரம்பித்தது. நீங்கள் ஆற்றை கடந்தீர்கள். அவர்கள் சமய நூல்களில் என்ன எழுதியுள்ளார்கள் என பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இவை அனைத்தையும் நடைமுறை ரீதியில் செவி மடுக்கிறீர்கள். பின்னர் ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் அதனை கேட்பீர்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது தீயவற்றை கேளாதீர்கள். இப்பொழுது தீயவற்றை கேளாதீர்கள். நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம், ஆனால் தீயவற்றை கேளாதீர்கள். தந்தை கூறுகிறார், அனைத்துக்கும் ஸ்ரீமத்தை பெறுங்கள். பாபா, இச்சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பாபா உங்களுக்கு அனைத்தையும் கூறுவார். நீங்கள் எதனையாவது கேட்க விரும்பினால் பாபாவிடம் வாருங்கள். நீங்கள் ஏன் அச்சப்படுகிறீர்கள்?
நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பாபாவை கேட்க வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கிறீர்கள். கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியிலும் நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் அதிகளவு செல்வத்தை சம்பாதிக்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு உங்கள் சரீரத்திலிருந்து பற்றற்றவர் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்தும் சரீர உணர்வை துறவுங்கள். உங்கள் புத்தியிலிருந்து இவ்வுலகை அகற்றுங்கள். வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு உங்கள் சரீரத்தில் இருந்து பற்றற்றவர் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்தும் சரீர உணர்வை துறவுங்கள். உங்கள் புத்தியிலிருந்து இவ்வுலகை அகற்றுங்கள். இரண்டாவது, செல்வத்துக்காக அதிகளவு பேராசைப்பட வேண்டாம். தந்தையின் நினைவை தவிர வேறு எதனையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். தந்தையுடனோ அல்லது கல்வியுடனோ முரண்பட வேண்டாம். இரண்டாவது, செல்வத்துக்காக அதிகளவு பேராசைப்பட வேண்டாம். தந்தையின் நினைவை தவிர வேறு எதனையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். தந்தையுடனோ அல்லது கல்வியுடனோ முரண்பட வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் மாற்றத்தின் சக்தி மூலம் தடைகளை வென்றவராகவும் அனைவரிடமிருந்து நன்றிகளை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் மாற்றத்தின் சக்தி மூலம் தடைகளை வென்றவராகவும் அனைவரிடமிருந்தும் நன்றிகளை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுவீர்களாக. ஒருவர் உங்களை அவதூறு செய்யும் பொழுது அந்த அவதூறை ஒரு வினாடியில் ஈடேற்றமாக மாற்றுங்கள். ஒருவர் உங்களின் முன்னால் தனது சம்ஸ்காரங்களின் மூலம் அல்லது சுபாவத்தின் மூலம் உங்களை பரீட்சிப்பதற்கு வந்தால், அப்பொழுது ஒரே ஒருவரின் விழிப்புணர்வு மூலம் உங்கள் மேன்மையான சம்ஸ்காரங்களையும் ஒரு கருணைமிக்க இதயத்தின் சுபாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முன்னால் ஒருவர் சரீர பார்வையுடன் வரும் பொழுது அவர்களுடைய பார்வை ஆத்ம உணர்வு பார்வையாக மாற்றுங்கள். இவ்விதமாக நீங்கள் மாற்றத்தின் கலையை கற்கும் பொழுது தடைகளை வென்று ஒருவராக ஆகுவீர்கள். அப்பொழுது உங்களுடன் தொடர்பில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். அப்பொழுது உங்களுடன் தொடர்பில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். ஸ்லோகம். ஒரு அனுபவ ஸ்வரூபம் ஆகுங்கள். உங்கள் முகத்தில் சந்தோஷம் எனும் பாக்கியத்தின் பிரகாசம் தென்படும். ஒரு அனுபவ ஸ்வரூபம் ஆகுங்கள். உங்கள் முகத்தில் சந்தோஷம் எனும் பாக்கியத்தின் பிரகாசம் தென்படும். ஓம் சாந்தி.